ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 1 யோவான் 3:6. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் 1 யோவான் புத்தகத்தில் அநேக காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். யோவான் எழுதின இந்த புத்தகத்தில் அநேக விதமான காரியங்கள், சபையிலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், வெளிச்சத்தில் இருக்க வேண்டும், நீங்கள் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், சகோதரிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்றும் நாம் தியானிக்கின்ற இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தியானிக்கும் பொழுது 2 விஷயங்களை அவர் சொல்லுகிறார். பாவம் செய்கிற எவனும் அவரில் நிலைத்திருக்காதபடி இருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் பாவம் செய்கிற எவனும் கர்த்தரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் வருவது போல தானும் நீதி உள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருங்க. பாவம் செஞ்சு சாத்தான் உங்களை பாவத்தில் விழ வச்சு உங்களை வஞ்சிக்கப்படும்படியாக செய்து கர்த்தர் வரும்பொழுது உங்களை கரை உள்ளவனாய் நிறுத்துவான் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்படும் போது தேவனுடைய குமாரன் வெளிப்படுவார் என்று. ஆம் பிரியமானவர்கள், அதை தொடர்ந்து அவர் சொல்கிறார், தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் தேவனால நாம் பிறந்திருக்கிறோம் என்றார், அவருடைய இரத்தத்தினால நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்றார், அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது என்றால் நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். நிறைய பேர் நீங்கள் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா பிரதர், உங்கள் சர்ச்சில் அபிஷேகம் இருக்கா, உங்கள் சர்ச்சில் அக்னி அனல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அப்போ நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுட்டு இன்றைக்கி நிறைய பேர் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போனா என்னுடைய விதத்தில் நான் சொல்லுறது என்னன்னு பார்க்கும்போது, அபிஷேகம் இல்லை, தேவனால் பிறந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்யாதபடிக்கு இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் யார் ஒருத்தவங்க பாவம் செய்யாமல் இருக்கிறீங்களோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லு. நீங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களை பிசாசு தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவன் கர்த்தரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவருடைய அன்பு அறிய முடியாது, அவருடைய ஆசீர்வாதத்தை அறிய முடியாது, அவருடைய கிருபையை அறிய முடியாது, அவருடைய இரக்கத்தை அறிய முடியாது, அவர்கிட்ட இருக்கின்ற அநேக காரியங்களை அவன் அறிந்து கொள்ள முடியாது, அவரை காணக்கூட முடியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட வேண்டுமா? வந்துருங்க. நம்ம எல்லாரும் வெளிச்சத்திற்கு வந்துடலாம். இருளிலிருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வந்துடலாம். பாவத்திலிருந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, அவர் நிலைத்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களில் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு, கிறித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பாவத்திற்கு நாங்கள் அடிமையாயிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இருளாய் இருக்கிறதப்பா. எங்களை ஆண்டவரை மன்னித்து வெளிச்சத்திற்கு நேராய் நடத்தும்படியாக மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.